வணக்கம். பொங்கல் நெருங்கிட்டே இருக்கு. இப்ப எல்லார்கிட்டயும் மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஆமா. இந்த வருஷம் பொங்கல் பரிசு எவ்வளோ? அதேதான். 5000 ரூபாய் கிடைக்குமா இல்ல 3000 தானா? நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு இதுல என்ன நிஜம் என்ன வெறும் வதந்தின்னு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நிச்சயமா. நம்ம நோக்கம் வெறும் செய்தியை சொல்றதில்ல. இந்த நம்பர்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஆமா. போன வருஷம் தராத பணத்தை இந்த வருஷம் ஏன் கொடுக்க நினைக்கிறாங்க? இது வெறும் பண்டிகை பரிசா இல்ல 2026 தேர்தலுக்கான முதல் கட்ட ஓட்டு சேகரிப்பா? எல்லாத்தையும் நம்ம அலசி பார்க்க போனோம். கரெக்ட். அப்போ முதல் கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு பக்கம் 5000 ரூபான்னு ஒரு பெரிய நம்பர் அடிபடுது. ஆமா. இன்னொரு பக்கம் 3000 ரூபான்னு சொல்றாங்க. ஏன் இந்த 2 நம்பர் மட்டும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா இல்ல சும்மா காத்துல வர்ற செய்தியா? இல்ல. இது நல்ல கேள்வி. இந்த 2 எண்களும் தற்செயலானது இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அப்படியா? சொல்லப்போனா இத நாம ஒரு நினைவு போர்னு கூட சொல்லலாம். நினைவு போரா? அது என்னது? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்துல ஆமாமா, ஞாபகம் இருக்கு. அப்போ 2500 ரூபாய் கொடுத்தார். அது மக்கள் மனசுல ஒரு பெரிய எண்ணா பதிஞ்சிருச்சு. அது ஒரு அளவுகோல், ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த சமயத்துல அது உண்மையிலே பெரிய உதவியா பார்க்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா. அப்புறம் போன வருஷம், அதாவது 2025ல ரொக்க பணமே கொடுக்கல. ஆமா, வெறும் பரிசு பொருட்கள் மட்டும்தான். சோ கணக்கு என்னன்னா 2500, அப்புறம் 1000, அப்புறம் 0. இது மக்கள் மனசுல ஒரு இறங்குமுகமான சித்திரத்தை உருவாக்குது இல்லையா? ஓ, அப்போ இந்த வருஷம் கொடுக்க போற தொகை அந்த பழைய 2500 ரூபாய் நினைவை மறக்கடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்களா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் பாயிண்ட். இப்ப திமுக அரசு 3000 ரூபாய் கொடுத்தா அது முந்தைய அரசை விட அதிகம்னு சொல்லிக்கலாம். சரி. ஒருவேளை 5000 ரூபாய் கொடுத்தா அது அந்த பழைய நினைவை முழுசா அழிச்சு நாங்க தான் தாராளமானவங்கன்னு ஒரு புதிய வலிமையான நினைவை மக்கள் மனசுல பதிய வைக்கும். இது வெறும் பணம் கொடுக்கற விஷயம் இல்ல. வாக்காளர் மனசுல அந்த பண்டிகை கால தாராள மனப்பான்மை யாருக்கு சொந்தங்கிற ஒரு உரிமை போர் இது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது புரியுது. போன வருஷம் 0, இந்த வருஷம் ஹீரோன்னு சொல்ல வர்றீங்க. ஆனா மாநிலத்தோட பட்ஜெட்டுக்கு இது பெரிய அடி இல்லையா? திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையை ஒதுக்குறது சாத்தியமா? நிச்சயமா இது பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல சந்தேகமே இல்ல. மாநிலத்தோட நிதி நிலைமை பத்தி பல கேள்விகள் இருக்கு. ஆனா தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கிற நிலைமையில அரசியல் கணக்குகள் பெரும்பாலும் பொருளாதார கணக்குகளை ஜெயிச்சிடும். வரப்போற தேர்தல் லாபத்துக்காக இந்த நிதிச்சுமையை ஏத்துக்க அரசு தயாராக இருக்கலாம். சரி, இது வெறும் பணத்தோட முடியல. அந்த வீடியோவுல 21 மளிகை பொருட்கள், முழு நீள கரும்பு, வேட்டி, சேலன ஒரு பெரிய பட்டியலே சொல்றாங்க. ஆமா, இதுதான் அந்த முழுமையான தொகுப்பு உத்தி. பாருங்க, கரும்பு, வேட்டி, சேலங்கிறது நம்ம கலாச்சாரத்தோட பொங்கல் உணர்வோட சம்பந்தப்பட்டது. அது ஒரு எமோஷனல் கனெக்ட். கரெக்ட். மளிகை பொருட்கள் ஒரு குடும்பத்தோட உடனடி அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யுது. பணம் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்க ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. போன தடவை இந்த மாதிரி மளிகை பொருட்கள் கொடுத்தப்போ அதோட தரம் பத்தி நிறைய புகார்கள் வந்துச்சே. ஆமா, வந்தது. புளியில பல்லி இருந்தது, வெல்லம் சரியில்லைன்னு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் பேசினாங்களே. இந்த நிர்வாகச் சவால அரசு இந்த தடவை எப்படி சமாளிக்க போகுதுன்னு அந்த வீடியோல ஏதாவது குறிப்பு இருக்கா? இல்லனா மறுபடியும் அதே பிரச்சனை வராதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நீங்க சொல்றது 100% உண்மை. கடந்த கால அனுபவங்கள் அரசுக்கு ஒரு பெரிய பாடம். அந்த வீடியோல தரம் சம்பந்தமான உறுதிகள் பத்தி எதுவும் சொல்லப்படல. ஆனா ஒன்னும் நிச்சயம், போன தடவை நடந்த தவற இந்த தடவை செஞ்சா அது அரசியல் ரீதியா பெரிய தற்கொலையா அமைஞ்சிடும். அதுவும் தேர்தல் வருஷத்துல. அதனால கொள்முதல் செய்யறதுல இருந்தே இந்த முறை கூடுதல் கவனம் செலுத்துவாங்கன்னு நாம உறுதியா எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல திட்டத்தை அறிவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை சரியா செயல்படுத்துறது அதை விட முக்கியம். இல்லைன்னா அதுவே அவங்களுக்கு எதிராக திரும்பிடும். நீங்க சொல்றது சரிதான். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பரிசு தொகுப்பு அறிவிச்சா மட்டும் போதாது. தமிழ்நாட்டுல இருக்கிற 2 கோடிக்கும் மேலான குடும்பத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு இமயமலை சாதனம் மாதிரி. இங்கதான் எல்லாருக்கும் இது கிடைக்குமா இல்ல சிலருக்கு மட்டுமாங்கிற கேள்வியே வருது. ஆமா, நீங்க அனுப்பின வீடியோல தமிழ்நாட்டுல மொத்தம் 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கிறதா சொல்லிட்டு. ஆமா. ஆனா குறிப்பிட்ட 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும்னு ஒரு வரி வருது. இதுதான் பல குழப்பங்களுக்கு காரணம். அப்போ மீதமுள்ள 2 வகை அட்டைதாரர்களுக்கு ஏன் கிடையாது? அது யாரு? ஒரு பண்டிகை நேரத்துல இப்படி பாகுபாடு பாக்குறது சரியா? இதுல நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்.
பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிற ரேஷன் கார்டுகள்ல சில வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு NPHH, அதாவது முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைன்னு ஒரு வகை இருக்கு. ஓ, இந்த கார்டு வச்சிருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வருமான வரம்புக்கு மேல இருப்பாங்கன்னா அரசு வகைப்படுத்தியிருக்கு. பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், வருமான வரி கட்டுறவங்க இந்த கேட்டகரியில வருவாங்க. ஓ, அப்படியா? சரி. இன்னொரு வகை எந்த பொருளும் வாங்காத NC கார்டுகள். இவங்க ரேஷன் கடையில எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, அடையாள அட்டைக்காக மட்டும் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 2 வகையும் தான் இது போன்ற பணப்பலன்கள் இருந்து நீக்குவாங்க. இது ஒரு வழக்கம்தான். அப்போ இது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் கொடுக்கறோம், வசதியானவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒருவித நிதி பொறுப்போட செயல்படுற மாதிரி காட்டிக்கிற ஒரு முயற்சியா? கிட்டத்தட்ட அப்படிதான். இது திட்டத்தை இன்னும் இலக்கு சார்ந்ததா மாத்துது. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் இது ஒரு அனுமானம் தான். புரியுது. ஒருவேளை எல்லாருக்கும் பொருட்கள் மட்டும் கொடுத்துட்டு குறிப்பிட்ட அட்டைகளுக்கு மட்டும் பணப்பலன்கள் கொடுக்கலாம். என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி, இந்த விநியோக முறை பத்தி பேசுவோம். டோக்கன் சிஸ்டம்னு அந்த வீடியோல சொல்றாங்க. ஒரு மாதிரி டோக்கன் கூட காட்டுறாங்க. ஆமா, அதுல கடை பேரு, டோக்கன் நம்பர், வாங்க வேண்டிய நாள், நேரம் எல்லாம் இருக்கு. இது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு கூட்ட நெரிசலை குறைக்கும்? தியரி படி பார்த்தா டோக்கன் முறைதான் இதை செய்யறதுக்கான ஒரே புத்திசாலித்தனமான வழி. இல்லன்னா எல்லா ரேஷன் கடைகள்லயும் பெரிய கலவரமே வெடிக்கும். உண்மைதான். ஆனா இதோட வெற்றி இதை செயல்படுத்துற விதத்துல தான் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல அந்த டோக்கன் எல்லா சரியான குடும்பங்களுக்கும் சரியா போய் சேரணும். அதுலயே நிறைய குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரி. ரெண்டாவது, டோக்கன்ல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல அந்த கடையில பொருட்கள் கையிருப்புல இருக்கணும். ஒருவேளை ஸ்டாக் இல்லைன்னா மக்கள் அலைக்கழிக்கப்படுவாங்க. டோக்கன் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆமா, அது பெரிய தலைவலி. அதனால இந்த டோக்கன் சிஸ்டம்ங்கிறது அரசாங்கத்தோட நிர்வாக திறமைக்கு வைக்கப்படுற ஒரு பரீட்சை மாதிரி. அதுல பாஸ் பண்ணா பாராட்டு, ஃபெயிலானா கடுமையான விமர்சனம். யோசிச்சு பார்த்தா ஒரு பண்டிகைங்கிறது இப்போ அரசாங்கம் எவ்ளோ பணம் கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பா மாறிடுச்சு. சரி, இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய கேள்வி, ஏன்? ஆமா, ஏன்? ஏன் இப்போ இந்த திடீர் தாராளம்? போன வருஷம் பணம் கொடுக்காத அரசு இந்த வருஷம் ஏன் 5000 ரூபாய் வரைக்கும் யோசிக்கணும்? இங்கதான் விஷயத்தோட அசல் அரசியலே ஆரம்பிக்குது. நிச்சயமா 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு பார்த்தா இது ஒரு நேரடியான அரசியல் முதலீடு. முதலீடா? ஆமா, தேர்தலுக்கு முன்னாடி வர்ற கடைசி பொங்கல் இது. அதனால இதுல கொடுக்கப்படுற பரிசு மக்கள் மனசுல ரொம்ப நாள் நிக்கும். இது வெறும் வாக்காளர்களை கவரும் உத்தி மட்டும் இல்ல, தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு கதையை உருவாக்குற முயற்சி. என்ன மாதிரி கதை? நாங்கள் உங்கள் தேவைகளை உணர்ந்திருக்கிறோம், உங்கள் பண்டிகையை நீங்கள் சிறப்பாக கொண்டாட நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான கதை. தேர்தல் நேரத்துல நீளமான கொள்கை விளக்கங்களை விட இந்த மாதிரி நேரடியான உணர்வுபூர்வமான செய்திகள் மக்கள்கிட்ட வேகமா போய் சேரும். ஓ, இதை வச்சு நாங்கள் சொன்னதை செய்பவர்கள் மக்களின் அரசாக இருக்கிறோம்னு பிரச்சாரம் செய்ய இது ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். நீங்க சொல்றது சரிதான். இது ஒரு அரசியல் போட்டி. ஆனா வாக்காளர்கள் இதை எப்படி பாப்பாங்க? நமக்கு நல்லது தானே நடக்குதுன்னு நினைப்பாங்களா, இல்ல தேர்தல் வருது அதான் காசு கொடுக்கறாங்கன்னு கொஞ்சம் சினுக்கலா யோசிப்பாங்களா? இதுதான் இந்திய அரசியல்ல இருக்கிற $1,000,000 கேள்வி. 2 விதமான பார்வைகளும் இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் மக்கள் மத்தியில அரசியல் தெளிவு அதிகரிச்சிருக்கு. இது தேர்தல் ஸ்டண்ட்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் அன்றாட தேவைகளுக்காக போராடுற ஒரு குடும்பத்துக்கு 3000மோ 5000மோ ஒரு பெரிய தொகை. அது உண்மை. அது அவங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்க, பிள்ளைங்களுக்கு துணி எடுக்க, இல்ல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட உதவும். அந்த நேரடியான நிஜமான பலன் கிடைக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நோக்கத்தை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த தேவை அரசியல் சினிசத்தை ஜெயிச்சிடுதுன்னு சொல்றீங்க? பல சமயங்கள்ல ஆமா. அந்த தருணத்துல கிடைக்கிற உதவி ரொம்ப வலிமையானதா இருக்கும். அதனால தான் எல்லா கட்சிகளும் இந்த உத்தியை விடாம கையில வச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்ப வரும்னு வீடியோல ஏதாவது சொல்றாங்களா? ஆமா, அது பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கணும். ஓகே. அடுத்த வாரமே முதலமைச்சர் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்னு அந்த வீடியோ சொல்லுது. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த டிசம்பர் 29ஆம் தேதி வாக்குல இதுக்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கலாம். ஆமா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு புத்தாண்டு வரப்போற இந்த சமயத்துல அறிவிப்பை வெளியிட்டா அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும். கரெக்ட். அப்போ அடுத்த சில நாட்கள்ல இந்த சஸ்பென்ஸ் உடைஞ்சிடும். அந்த இறுதி முடிவு எதையெல்லாம் சார்ந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 முக்கியமான விஷயங்களை சமநிலைப்படுத்தி அந்த முடிவு எடுப்பாங்க. ஒன்னு, மாநிலத்தோட நிதிநிலை. 2வது, அரசியல் கணக்குகள், அதாவது எவ்வளவு கொடுத்தா தேர்தல் அதிகபட்ச லாபம் கிடைக்கும்னு. சரி. 3வது, மக்களின் எதிர்பார்ப்பு,
இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ற ஒரு எண்ணத்தான் நாம அந்த அறிவிப்புல பார்க்க போறோம். சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேசுனத வச்சு பார்த்தா நமக்கு என்ன புரியுதுன்னு தொகுத்து சொல்லிடலாம். 2026 பொங்கலுக்கு ஒரு பெரிய பரிசு தொகுப்பு வரப்போகுதுங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான விஷயம். ஆமா, அதுல ரொக்க பணமும் கண்டிப்பா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப வலுவா இருக்கு. அது 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ம் கூடவே மளிகை பொருட்கள், கரும்பு, வேட்டி, சேலை எல்லாம் அடங்கிய ஒரு முழுமையான பேக்கேஜா இருக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதுவும் கூட்ட நெரிசலை தவிர்க்க டோக்கன் முறைப்படி ஒரு திட்டமிட்ட அட்டவணையோட விநியோகிக்கப்படும். ஆமா, எல்லாத்துக்கும் மேல இந்த ஒட்டுமொத்த திட்டத்துக்கும் பின்னாடி ஒரு தெளிவான வலிமையான 2026 தேர்தல் கணக்கு இருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க அனுப்பின ஆதாரம் நமக்கு என்ன கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு சொல்லுது. ஆனா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கு. தேர்தலை ஒட்டி வழங்கப்படும் இந்த மாதிரி பெரிய அளவிலான நலத்திட்டங்கள் குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையான உறவை எப்படி மாற்றி அமைக்குது? இது ஒரு தொடர்ச்சியான எதிர்பார்ப்பு சுழற்சியை உருவாக்குதா? நல்ல கேள்வி. அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் மக்கள் அரசிடமிருந்து இது போன்ற பெரிய அறிவிப்புகளை ஒரு உரிமையா எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்களாம். நீண்டகால அடிப்படையில இது நல்லாட்சிக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆமா, இது அத்தியாவசியமான ஒரு உதவியா இல்ல வாக்குகளை வாங்க வீசப்படுற தூண்டிலா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெலிசா இருக்கு. அத பத்தி யோசிச்சு பாருங்க.